மக்கள் நலன் கூட்டு இயக்கம் அரசியல் கூட்டணியா மாறுமான்னு தொண்டர்களுக்கு மட்டும் இல்லைங்களாமா, தலைவர்களுக்கும் டவுட் வந்திருக்காமா. கோயம்புத்தூர் நடக்கிற மாநாட்டுக்கு அப்புறம் தான் இறுதிக்கட்ட முடிவு என்னன்னு தெரியுங்களாமா. சொல்லிக்கிறாங்க. திருவாரூர் பொதுக்கூட்டத்திலையும் சரி, கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாட்டிலையும் சரி, காவல்துறையோட ஒத்துழைப்பு முழுமையா இருக்குதா? என்னப்பா கூட்டு இயக்கத்துக்கு கெடுபடியா இல்லையான்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சியாவும் மதிமுகவுக்கு ஆச்சரியமாவும் இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. மதிமுகவோட வைகோவும் சிபிஎம்மோட ஜி ராமகிருஷ்ணனும் கூட்டு இயக்கத்தை தேர்தல் கூட்டணியா மாத்தி அமைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்களாமா. ஆனா மத்த ரெண்டு கட்சியிலையும் சலசலப்பு இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளோட நிர்வாகிங்க இலக்கட்சி அமைச்சர்களோட நெருக்கம் காட்டுறாங்களாம். எப்படியாச்சும் கூட்டணி அமைச்சு சட்டமன்றத்துக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தலைவருக்கும் அழுத்தம் கொடுக்கறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, சிபிஐ கட்சியில செயற்குழு உறுப்பினர்கள் வெளிப்படையாவே சில கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்களாம். அப்படியே தேர்தல் கூட்டணியா மாறினாலும் இன்னும் சில கட்சிகள் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை கூட்டு இயக்கத்தை கொண்டு வர திருமா தரப்புல முயற்சியில இறங்கி இருக்குங்களாமா. வாசனையும் விஜயகாந்தையும் சந்திச்சு பேச ஜியா தரப்புல முழு மூச்சா இருக்காங்களாம். ஆனா பாசிட்டிவான பதிலே கிடைக்கலீங்களாம் சொல்லிக்கிறாங்க. விஜயகாந்தை பொறுத்தவரை தான் ஆட்சிக்கு வரணுங்கிறத விட அதிமுக மறுபடியும் வந்துடக்கூடாதுன்றதுல முடிவா இருக்காரா. அதனால தான் கூட்டு இயக்கத்தோட சேர்றதுக்கு பதிலா பாஜகவிலே தொடரலான்னு யோசனையா பேசிக்கிட்டாங்க. பாமக தனி அணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் டெல்லி வழக்கு சிக்கலை உருவாக்கி இருக்குதாமா. அதனால கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு கூட்டணியோட ஐக்கியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. வைகோவை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டு இயக்கம் ஆட்சியை பிடிக்குதோ இல்லையோ, ஆனா திமுக அணி தோல்வியை சந்திக்கணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாராம். அந்த கணக்குப்படிதான் கூட்டணி முடிவு இறுதியாகுமா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, அதிமுக அணி சின்ன சின்ன கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இரட்டை இலை சின்னம் தானே உறுதியா இருக்க, திமுக அணி கூட்டணிக்கு ஆள் பிடிக்க ஒரு புது டீம் களத்துல இறக்கி இருக்காங்களா பேசிக்கிட்டு தாங்க ஐயா.